சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பழைய தங்கம் விற்பனைக்கு இருப்பதாக கூறி தொழிலதிபரிடம் 20 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நயமாக பேசி பழகி பணம் பறித்த இருவரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? காரைக்குடி தேவக்கோட்டை ராமநகரில் ஹார்ட்வேர்ஸ் கடை வைத்து நடத்தி வருபவர் 70 வயதான வெங்கடாச்சலம். இவரிடம் கன்சல்டிங் வேலை பார்த்து வருவதாக கூறி 2 பேர் அறிமுகமாகி உள்ளனர். நெருக்கமாக பழகியவர்கள் ஏதோ நீண்ட நாள் நண்பர்கள் போல உரிமையோடு பழகியிருக்கின்றனர். முதியவருக்கு கேட்கும் போதெல்லாம் முன்வந்து உதவிகள் செய்ததோடு எந்த ஒரு சூழலிலும் நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு என உரிமையோடு பழகி வந்திருக்கின்றனர். இவ்வளவு நாட்களாக எங்கேயடா இருந்தீர்கள் என வெங்கடாச்சலமே நினைக்கும் அளவுக்கு அவர்கள் அவ்வளவு நல்லவர்களாக நடந்து கொண்டனர். முதியவர்களுக்கு மரியாதை கொடுப்பதில் எங்களை மிஞ்ச இந்த ஜில்லாவிலேயே யாரும் கிடையாது என்பது போல் வளைந்து நெளிந்து மரியாதையை மானாவாரியாக வழங்கியிருக்கின்றனர். 2 மாதங்கள் கடந்த பின்புதான் அந்த தங்க கட்டிகள் 2 பேரும் தகர துண்டுகள் என்பது தெரிய வந்தது. எங்களிடம் பழைய தங்கம் 2 கிலோ உள்ளது, அதை விற்க வேண்டும், உங்களை தவிர எங்களுக்கு வேறு நம்பிக்கையான நபர் யாரும் கிடையாது என உருக்கத்துடன் கூறியுள்ளனர். 2 கிலோ தங்கம் என்றதும் வாயை பிளந்துள்ளார் முதியவர் வெங்கடாச்சலம். அவர்கள் நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக சாம்பிளுக்கு சிறிய துண்டு தங்கத்தை கொடுத்துள்ளனர். அதை பரிசோதித்து பார்த்தபோது ஒரிஜினல் தங்கம் என தெரிய வந்துள்ளது. உடனே அந்த தங்கத்தை நாமே வாங்கிவிட வேண்டியதுதான் என நினைத்திருக்கிறார் முதியவர் வெங்கடாச்சலம். என்னிடம் 20 லட்சம் ரூபாய் மட்டுமே தற்போது உள்ளது என அந்த இருவரிடமும் கூறியிருக்கிறார். நமக்குள்ள என்னன்னாச்சு, இருப்பதை கொடுங்கள், உங்களுக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறோம் என உரிமையோடு பேசியவர்கள் பணத்துடன் காரைக்குடி பேருந்து நிலையத்திற்கு வர சொல்லி இருக்கின்றனர். அங்கு 20 லட்சம் பணத்தை பெற்றுக்கொண்டு 500 கிராம் எடை உள்ள தங்க நகை மாலை ஒன்றை கொடுத்துள்ளனர். அடித்தது லக்கி பிரைஸ் என்ற குதூகலத்தோடு சென்ற முதியவர் தேவக்கோட்டைக்கு சென்று சோதனை செய்து பார்த்தபோது தலையில் இடி வந்து இறங்கியது போல் உணர்ந்துள்ளார். நகை முழுவதும் தங்கமுலாம் பூசப்பட்ட போலி நகை என்பது தெரிய வந்துள்ளது. பணத்தை வாங்கியவர்கள் செல்போனை அணைத்துவிட்டு தலைமறைவாகிவிட்டனர். அட பாவிகளா, இதற்காகத்தான் 2 மாதங்களாக நல்ல பிள்ளை போல பழகினீர்களா என நொந்து போயிருக்கிறார் வெங்கடாச்சலம். இந்த கிரேட் மோசடி குறித்து காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்தில் வெங்கடாச்சலம் புகார் அளித்துள்ளார். புகாரை பெற்ற போலீசார் நூதன மோசடியை அரங்கேற்றிய சதுரங்க வேட்டை இரட்டையர்களை வலைவீசி தேடி வருகின்றனர்.